2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? தினமலர் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு. அதிமுக அமோக வெற்றி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தேர்தலாகத்தான் அமைய போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு புறத்திலே கூட்டணி என்பது பலமாக வைத்திருக்கக்கூடிய திமுகவிற்கு மக்கள் மத்தியிலே ஆதரவு என்பது அதிகரித்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதே போல அதிமுகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டது. அந்த கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவுகள் எல்லாம் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி. அதிமுக, திமுக கூட்டணி கட்சிகள், அதே போல நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இந்த 4 முனை போட்டியிலே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக களம் காண இருக்கிறார்கள். இவர் எந்த கட்சியுடைய வாக்கை பிரிக்க போகிறார், எத்தனை சதவீத வாக்குகள் வாங்க போகிறார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்தல் முடிந்தால் மட்டும்தான் தெரியும். இளைஞருடைய வாக்கு என்பது பகுதி வாக்கு என்பது பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. என்னதான் வாய்ப்புகள் என்பது இருந்தாலுமே வாக்குகளை பிரித்தாலும் அதிகப்படியான சதவீதம் மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டாலும் முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்கு விஜய்க்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அடுத்த தேர்தலில் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே நம் அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அடுத்த கட்டமாக அதிமுக, திமுக. இந்த அதிமுக திமுகவுக்கிடையே தான் 2026 தேர்தலில் போட்டி என்பது நிலவப் போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் தினமலர் நடத்திய ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தினமலர் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்பிலும் அதிமுக முன்னிலை என்பது வைக்கிறதா. இன்று தேர்தல் நடந்தால் கூட அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று 38% மக்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு வெறும் 33% மக்கள் தான் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்களாம். அடுத்த கட்டமாக விஜய்க்கு 18% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும் தற்போது இருக்கக்கூடிய தினமலர் நாளிதழுடைய அதிரடியான கருத்து கணிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தினமலரை பொறுத்த வரைக்குமே 38% இன்றைய தினம் தேர்தல் என்பது நடந்தாலும் அதிமுகவிற்கு தான் 38% மக்கள் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக தற்சமயம் தினமலர் நாளிதழ் வெளியான அந்த செய்தி என்பது அதிமுக தொண்டர்களையும் மிகப்பெரிய உற்சாகத்திலே ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல். அடுத்த கட்டமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலாகத்தான் இது வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாகவும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் பின்னோக்கி அதிமுகவை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தேர்தலாகவும் மாறிவிடும் அப்படின்னே கூட சொல்லும். தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது தற்சமயம் அதிமுகவிற்கு, அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த அந்த 4.5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கிறது என தமிழக மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.